வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மொழியினுடைய வகைகள். இலக்கண பகுதியில் நம்ம அளபடை பார்த்தோம். சென்ற வகுப்பில் அளபடை பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம மொழியினுடைய வகைகள் பார்ப்போம். மொழி 3 வகைப்படும். மொழியானது 3 வகைப்படும். ஒன்று தனிமொழி, இன்னொன்று தொடர்மொழி, மற்றொன்று பொதுமொழி. அதாவது மொழி 3 வகைப்படும். ஒன்று தனிமொழி, இரண்டாவது தொடர்மொழி, மூன்றாவது பொதுமொழி. இப்போ தனிமொழி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தனிமொழி அப்படின்னா ஒரே ஒரு சொல் மட்டும் தனியாக நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் தனிமொழின்னு சொல்றோம். அது ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம். கண், காடு, படி அப்படின்னு சொல்லி 2 எழுத்து சொற்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 எழுத்து சொற்களா இருக்கலாம். அந்த ஒரு சொல்லானது தனித்து நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் தனிமொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த வார்த்தைகளை நல்லா உற்று கவனிச்சு பாருங்க. கண், காடு, படி அப்படிங்கிற வார்த்தைகளை நம்மளால பிரிக்க முடியாது. அதனால இதற்கு பெயர் பகாபதம் அப்படின்னு சொல்றோம். பிரிக்க முடியாத வார்த்தைகளுக்கு பகாபதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வார்த்தைகள் பாருங்க. இதுவும் ஒரு தனி சொல் தான். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு தனி பெயர் சொல். படித்தான் அப்படிங்கிறது ஒரு தனி வினை சொல் தான். இப்ப இந்த கண்ணன், படித்தான் அப்படிங்கிறத நம்மளால பிரிக்க முடியும். கண்ணன் அப்படிங்கிறத கண் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் அப்படிங்கிறத படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதுக்கு பெயர் இப்படி பிரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. அது ஒரே ஒரு சொல் எந்த சொல்லாக கூட இருக்கலாம். ஒன்று பகுபதமாக இருக்கலாம், இல்லைன்னா பகாபதமாக இருக்கலாம். அப்போ ஒரு சொல் தனியாக பொருள் தருமாயின் அதற்கு பெயர் தனிமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த மொழியினுடைய வகைகள்ல அடுத்து வரக்கூடியது தொடர்மொழி. இந்த தொடர்மொழி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள், அப்படி இல்லைன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு சென்டென்ஸ், அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ்னா என்ன இருக்கணும்? அதுல ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். அப்போ ஒரு பெயர் சொல்லும், ஒரு வினை சொல்லும் இருக்கணும். இப்ப எழுவாய்ங்கிறது பெயர் சொல், பயனிலை என்பது வினை சொல். இதுல வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுல எழுவாயின்னு பயன்படுத்துறோம், பெயர் சொல்ல எழுவாயின்னு பயன்படுத்துறோம், வினை சொல்ல பயனிலைன்னு சொல்லி பயன்படுத்துறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அது ஒரு தொடர். இப்படி தொடராக வருவதற்கு பெயர் தான் நம்ம தொடர்மொழின்னு சொல்றோம். இப்ப தொடர்மொழினா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள், அப்படி இல்லைன்னா தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவதற்கு பெயர் தான் தொடர்மொழின்னு சொல்றோம். அடுத்ததாக பொதுமொழி. மொழியினுடைய வகைகள்ல கடைசியில் இருக்கக்கூடிய மொழி பொதுமொழி. பொதுமொழி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது. அப்போ ஒரு சொல்லானது 2 பொருளை தருகிறது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. வேங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துப்போம். வேங்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல்லுதான். அந்த சொல்லானது 2 பொருளை தருகிறது. வேங்கை என்பது ஒரு மரத்தை குறிக்கிறது, வேங்கை என்பது புலி என்ற ஒரு விலங்கை குறிக்கிறது. அப்போ ஒரு சொல்லானது தனித்து நின்று ஒரு பொருளையும், அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னா பொதுமொழி. இப்போ உங்களுக்கு மொழியினுடைய வகைகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம அடுத்த வகுப்புல திணை வகைகளையும் பால் வகைகளையும் பார்க்கலாம்.